Get highest carpet area up to 70% only in Jane's Home. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறதுக்கு கிச்சன்லயே ஒண்ணு டக்குன்னு ஒரு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல்னா என்ன பண்ணுவீங்க? கடுகு காஃபி இவரு கொடுப்பாங்க. கடுகு காஃபியா? பரீட்சை எழுதும் போது அப்பா எனக்கு கடுகு காஃபி தான் தருவாங்க. அப்போ நல்லா பிரெயின் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து தனித்தனியா 3 வேளை சமைக்கிற இது முடியாது. எனக்கு ஒண்ணுல சாம்பார் வச்சேன்னா இன்னொன்னுல பொரியல் வச்சிருவேன், இன்னொன்னுல தால், இன்னொன்னுல சப்ஜி வைக்கிறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட்டு. கிளாஸ் பவுல் இருக்கு இல்லீங்களா, அதுலதான் சமைச்சதெல்லாம் வைக்கணும்னு நினைப்பாரு. நீங்க சில்வர் பவுல்ஸ்ல எல்லாம் வைக்க மாட்டீங்க? இல்ல ஹாட் பேக்லயும் வைக்கிற பழக்கம் கிடையாது. கிச்சன் எனர்ஜி அப்படின்றதுக்காக ஏதாவது பண்றீங்க? கிச்சனுக்கு எனர்ஜியே வந்து நான் சமைச்சாலும் இப்படிதான் இருக்கும், சமைக்கலன்னாலும் இப்படிதான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க யாரோ, நான் நினைக்கிறேன் இது அன்யூஸ்டு கிச்சன் போல இருக்கு. உங்க வீடு கிச்சன்ல இப்ப கரப்பாம்பூச்சி எல்லாம் வரவே வராது? சமைக்கிற மூடே போய் நீட்டா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்னோட ஹெல்பர்ஸ்டையும் சொல்லுவேன், நானும் என்ன தெரியுமா பண்ணுவேன், இடம் மாத்தக்கூடாதுமே. எனக்கு இப்ப போய் பழகிருச்சு. உளுத்தம் பருப்பு அங்க இருக்குன்னு அங்கதான் கை மூடிட்டு போய் கூட எடுத்துருவீங்க. பூஷணிக்காவே பெருசு வாங்குறோம் அப்படின்னு வைங்களேன், வெட்டிட்டு நமக்கு அது யூஸ் ஆகலன்னு ரேப் பண்ணி அப்படி கிச்சன் வந்து ரொம்ப அழகா நீட்டா வச்சிருக்கீங்க. எல்லாம் நீங்க சொல்லிதான் செஞ்சிருக்கு. நான் சமைச்சாலும் இப்படிதான் இருக்கும், நீங்க நம்பினா நம்புங்க. நான் சமைச்சாலும் இப்படிதான் இருக்கும், சமைக்கலன்னாலும் இப்படிதான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க யாரோ, நான் நினைக்கிறேன் இது அன்யூஸ்டு கிச்சன் போல இருக்கு. கேஸ் சிலிண்டர் சொல்ல எவ்வளவு சமைச்சிருக்கு, அன்யூஸ்டு கிச்சன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா கமெண்ட். ஒரு பக்கம் எனக்கு ஒரு பக்கம் பெருமை வேற, அடடா அப்படி வச்சிருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அடடா மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாரு. எதையும் 2 வருஷம் முன்னாடி இந்த கிச்சன்ல தான் டூர் போனீங்க. நல்ல விஷயத்தை வந்து ஏத்துக்க முடியாம இருக்காங்களே. 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணணும், அது கிளீன் பண்ண வருவாங்க. வேண்டாம் நாங்களே பண்ணிக்கிறோம். சர்வீஸ் நாங்களே பண்ணிக்கிறோம். கூப்பிடுறதே இல்லை, வேண்டாம் தேவையில்லப்பா நாளே இருந்து பண்ணிக்கிறோம். வந்தா ஒரு ஆளு அது கரெக்டா இருக்குன்னு போயிட்டான். நீங்க கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க மேம்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா கம்ஃபர்ட்டா இது இங்க இருக்கு அப்படின்ற மாதிரினா எப்படிலாம் ஆர்கனைஸ்? இப்போ என் ஹஸ்பண்டும் வந்து சமைப்பாரு. பெரும்பாலும் ஈக்குவலி பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் வந்துருது சமைக்கும் போது. இன்னும் என்ன கேட்டா அவருக்கு கிச்சன்ல சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்புறம் கிராக்கரிஸ் நிறைய எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் யாரை பார்த்தாலும் 3 பேருக்கும் இப்போ கிராக்கரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு டீ காஃபி ஆகட்டும் இல்ல தண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் வந்து கிராக்கரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா. எந்த நாட்டுக்கு போனாலும் வகை வகையா வாங்கிட்டு இன்னும் நிறைய பெட்டியில எல்லாம் பூட்டி வச்சிருக்கு. இங்க தனி ஒரு கபோர்ட்ல கிராக்கரிஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தண்ணி கிளாஸ். அப்புறம் வந்து இங்க எல்லாம் கப்ஸ் நிறைய இருக்கும், இன்னும் வெளியிலயும் கப்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்துங்க இந்த இது இருக்கு இல்லையா, இதில் தான் சாப்பாடு வச்சு சூடா கிளாஸ் பவுல் இருக்கு இல்லீங்களா, அது அங்க மேல இருக்குல்ல கிளாஸ் பவுல், அதுலதான் சமைச்சதெல்லாம் வைக்கணும்னு நினைப்பாரு. ஓ அப்படியா? நீங்க சில்வர் பவுல்ஸ்ல எல்லாம் வைக்க மாட்டீங்க? இல்ல ஹாட் பேக்லயும் வைக்கிற பழக்கம் கிடையாது. இதுல வச்சுட்டு சமைச்சதை வச்சுட்டுங்க, அது வந்து எடுத்துட்டு மைக்ரோவன்ல சூடு பண்ணிட்டு. இது வந்து 2 in 1 படுது. இதுல வச்சுட்டு நீங்க வேணும்னா சூடு பண்ணிக்கிறது. பிகாஸ் இப்ப எல்லாருமே வந்து சமைச்சிட்டு சாப்பிடும்போது ஒரு 1 hour லேட்டா சாப்பிட்டா கூட சூடு ஆறி போச்சு அப்படின்னா சூடு பண்ணி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரைண்டர் இங்க வச்சிருக்க, சப்பாத்தி பசைறதுக்கு மாவு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாயில் பண்றது, இது என் வீட்டுக்கார அடுப்புல வச்சுட்டாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாயில் பண்றதுக்கு? அது வெஜிடபிள்ஸ், எக் வேணா பாயில் பண்ணிக்கிற லேயர் வைஸா இருக்கு. சோ இது பாய்லர். இதப்பா ஹாஃப் பாயில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு, இல்ல வெஜிடபிள்ஸே பாயில் பண்ணி சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேரட், பீட்ரூட், அப்புறம் ப்ராக்கலி, அந்த மாதிரிலாம். ஆப்பிள் இப்ப எங்க அம்மாக்கெல்லாம் ஆப்பிள் பாயில் பண்ணிட்டு தோலை உரிச்சுட்டு அரைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. இது என்ன எக் வச்சுக்கலாம் இங்க, தென் என்ன கத்தி வைக்கிறதுக்கு இதெல்லாம் இங்க இருக்கு. தென் இது வெங்காயம் சாப்பிடுறது, இது தோசை போடுறதுக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும்பா தோசை. கரண்ட்லயே இது பண்றது இரும்பு தான். எல்லா வீட்லயும் தோசை சுடுறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். இரும்புதான். இது வந்து காஸ்ட் அயர்ன் நினைக்கிறேன். இது தெரியாம நம்ம ஹெல்ப்பர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டாங்களா. அது இது காஃபி மேக்கர். தென் இது வந்து அரைக்கிறது, இது விட்டுலாம் இதுல அரைக்கிறது. இந்த கேஸ் ஸ்டவ் 5. இப்ப என்ன பசங்க காலேஜ், என் பெரிய பொண்ணு வந்து மெடிசன் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில வந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா. எனக்கு வந்து 2 அடுப்புல எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு வச்சேன்.
இப்போ எனக்கு இதை 5 அடுப்பு ஆனா ஒண்ணா எரியும். ஒண்ணு பால் 5 அடுப்பும் எரியும். எனக்கு வந்து தனித்தனியா 3 வேளை சமைக்கிற இது முடியாது எனக்கு என்னோட ப்ரொஃபஷன்ல. ஸோ என்ன பண்ணுவேன்னா ஒன்றில் சாம்பார் வச்சேன்னா இன்னொன்றுல வந்து மத்தியானத்துக்கு பொரியல் வச்சிருவேன். இன்னொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தால் செய்கிறோம்ல அந்த தால், இன்னொன்றுல சப்ஜி வைக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டு இல்லை ஏதாவது சூப் அந்த மாதிரி வெரைட்டி, இல்லாட்டி இந்த துவையல் அரைக்கிறதுக்கெல்லாம் வறுக்கிறது இந்த மாதிரி. இப்போ எனக்கு இதை விட கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இண்டக்ஷன். அந்த இண்டக்ஷன்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதுல ஸ்லோ ஆகும். நம்ம ஃபேன் போட்டா சமைக்கிறது கஷ்டம். இப்போ இருக்கிற சூடுக்கு நம்மளால ஃபேன் போடாம சமைக்கவே முடியாது இல்லைங்களா? அதனால அதுல வந்து ஈஸியா நமக்கு ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஈடு கொடுத்து சமைச்சிட்டோம்னு வைங்களேன், குவிக்கா முடியுது. இதுல வந்து பாதி டைம் தான் நமக்கு அதுல ஆகுது. உங்க வீட்டுல வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு. எப்படி கிச்சன்ல 1 ஹவர்ல 3 வேளைக்கு சமைச்சிட்டு வெளியில போயிடலாம் அப்படிங்கிறது. அதுக்கு பெண்கள் வந்து ப்ரொஃபஷனலாவும் வேலை பண்ணி ஒரு எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டையும் நம்ம வந்து சாதிக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். கிச்சன் இந்த மாதிரி செட்டப் பண்ணா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சமையலை முடிச்சு வச்சுட்டு எப்பயுமே சூடா ஹெல்த்தியா நல்லா சமைச்சு சாப்பிடலாங்கிறது உங்ககிட்ட கத்துக்கலாம். ஆமா, இப்போ நான் இதுல சொல்லிடுறேங்க, கிச்சன் இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணி தான் பண்ணும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர்னால முடியாது இல்லையா? சின்ன கிச்சன்ல நமக்கு எவ்வளவு இருக்கோ அந்த ப்ரொவிஷன் வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கூட என்ன பண்ணணும்னா நமக்கு பிரெயின் அடுத்தடுத்தது ஆர்டர் போடணும், இதை பண்ணணும், மொதவே பிளான் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இருக்கிற இடத்துல நம்ம சின்ன சின்ன பேக்கெட்ல வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப 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 வசதியா இருக்கும். அதனால கிச்சன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் இல்ல ப்ரொவிஷன்ஸ் இவ்வளவு இல்லைன்னா கூட நம்ம செஞ்சிடலாம். பிளான் பண்ணணும். நீட்டா வச்சிருக்கீங்க, கரண்டி எல்லாம் கரெக்டா இருக்கு, பீலர். ஆமா ஆமா, இது கூட நான் வரல கிச்சன்ல, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். இது வந்து சும்மா இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த கல்லுல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லயும் இந்த சிங்க் பக்கத்துல சோப்பு பாத்திரங்கள் வருதுக்காக சம்திங் அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு வைக்கும் போது அங்க வெள்ளையாயிடும், உப்பு தண்ணி பட்டு. அது எப்படி இல்லாம பாத்துக்கிறீங்க? நான் இங்க பாருங்க, இங்க மாட்டி இருக்கோம் பாத்தீங்களா? ஓகே, இங்க இருக்கு டிஷ் வாஷர். பொதுவாவே வந்து நான் இங்க பெரும்பாலும் கழுவுறதுல யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் காய்கறி கழுவுறதுக்கு, நம்ம கை ஏதாவது ஒன்று கழுவணும் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஏதாவது சூடா சமைச்சோம்னா இங்க வச்சோம்னா நமக்கே இப்படி திரும்பும் போது அடிபட்டு இங்க காயம் ஆயிரும்ன்றதுக்காக குக்கரை எடுத்த உடனே இங்க வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும், அந்த மாதிரி வச்சுப்பேன். அப்புறம் போய் இதுக்கு பாரு பேண்டேஜ் எவ்வளவு பெருசு போட்டிருக்காரு பாத்தீங்களா? அதுல ஹாட் வாட்டர் வருமா, அது வந்து எல்லாம் திருப்பிட்டு வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து யாரும் திறக்கூடாதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா அது இந்த இங்க இருக்கு பாத்திரம் துளக்கறதெல்லாம் இங்க அது நீட்டா போயிடுச்சு இந்த போர்டு. ஆமா, நான் என்ன பண்ணுவேங்க, இந்த பாத்திரம் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு கடாய் ஆயிடுச்சுன்னா உடனே இதை எடுப்பேன், இதை கழுவுவேன், கழுவிட்டு அதே கடாய் திரும்ப யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி சில பேர் வந்து நிறைய பாத்திரம் போடுவாங்க சமைக்கிறதுக்கு. 4-5 ஒரு 2-3 சமைக்கிறதுக்கே 4-5 பாத்திரம். இது ஜென்ஸ்ட் நீங்க பார்க்கலாம் பெரும்பாலும். என் ஹஸ்பண்ட் லேடிஸும் அப்படி இருக்காங்க சில பேர். ஆமா, நிறைய பாத்திரம் எடுத்து சமைக்கிறவங்க இருக்காங்க. 2 காய்கறி கழுவுறதுக்கு ஒரு பாத்திரம், அந்த கரண்டி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு, 2 கடாயி, அதுக்கு லிட், அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஒரு 2 குக்கர் இல்லாட்டி ஒரே ஒரு குக்கர், எல்லாத்தையும் டக்கு 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 இது முடிஞ்சோமா எடுத்துட்டு நானே விளக்கிப்பேன், விளக்கிட்டு அடுத்தது ஏத்திடுவேன். இந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். வேற லெவல். அழகா டிஷ்யூ பேப்பர்லாம் கூட அங்கேயும் வந்து வசதியா வச்சிருக்காங்க. இது கூட நான் நிறைய பேருக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க ஆல்ரெடி. என்ன தெரியுமா, நீட்டா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் இறக்கிட்டு கிளீன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் இறக்கிட்டு நான் என்னோட ஹெல்பர்ஸ்டையும் சொல்லுவேன், நானும் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்போ இந்த யூனிட் இன்னைக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டுனா இதை மட்டும் இறக்குங்க, அதை மட்டும் கிளீன் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிடணும். அடுத்தது இது இன்னைக்கு இந்த இதுக்க வச்சுக்கோ, நாளைக்கு அது, ஏன்னா அவங்களுக்கும் அலுப்பாயிரும், நமக்கும் அலுப்பாயிரும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு. அப்புறம் நாளைக்கு இந்த யூனிட், நாளானிக்கு அந்த யூனிட், அதுக்கு அடுத்த நாள் அது, அப்படி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒவ்வொரு நாள் பிரிச்சு விட்டுருவேன். எப்படியும் கிளீன் பண்ணிட்டு அது வந்து மாறி 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 வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அப்போ ரொட்டேஷன் என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளீனா தான் இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க, எங்கெங்க என்னென்ன இருக்குன்னா இடம் மாத்தக்கூடாதுமே. எனக்கு இப்ப போய் பழகிருச்சு, உளுத்தம் பருப்பு அங்க இருக்குன்னா அங்கதான் கை மூடிட்டு போய் கூட எடுத்துருவீங்க. கண்ணை மூடிட்டு போய் உளுத்தம் பருப்பு அங்கதான், தோரம் பருப்பு அங்கதான் போய் எடுத்துருவேன். எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன், போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க. சாமி போட்டோ ரூமும் நம்ம எதனா கிளீன் பண்ணும்போது அப்படிதான், ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கோங்க, எந்தெந்த சாமி எங்கெங்க இருக்குன்றது, இந்த பொருளும் அப்படிதான் பண்ணுவேன், எல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் இங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆர்கனைஸ்ட் பிளான்ட் விமன் இல்ல?
இதெல்லாம் எதுக்கு மேம்? எண்ணெய் ஊத்துற கரண்டியா இது? ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறதுக்கு வச்சிருந்தேன். இது என்னோட பிசினஸ். இது இங்க வந்துருச்சு. எண்ணெய் எடுத்து அவங்க ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும்ன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து தாளிப்பு கரண்டி என் ஆத்துக்காரோட இது. இதெல்லாம் வந்து இப்போ ஃப்ரூட் கட் பண்ணோம் மீந்து போயிடுச்சு, வாட்டர் மெலன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரேப் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கு. இப்போ பூசணிக்காவே பெருசு வாங்குறோம் அப்படின்னு வைங்களேன், வெட்டிட்டு நமக்கு அது யூஸ் ஆகலன்னு ரேப் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்க. ஆமா, ஃப்ரிட்ஜ் காணுமே இங்க. ஃப்ரிட்ஜ் வெளியில இங்க அதோட ஹீட் உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வெளியில வச்சுட்டேன். அது வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். அது ஈஸியா அங்க பத்தி கேமராவா? ஆமா, இது கேமராமா. இது வந்து மார்க்கர் பென் எப்பவுமே வச்சிருப்போம் நாங்க. என்ன பொருள் என்ன ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா அதுல டக்குன்னு எழுதி அந்த நேரத்துல பேனா காணும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கர் பென் வந்து ஆமா ஆமா ஏதாவது வேணும்னா எழுதிக்கிறது, உடனே எழுதி. அது வந்து கிச்சன் எனர்ஜி அப்படின்றதுக்காக ஏதாவது பண்றீங்களா? ஏதாவது கிச்சனுக்கு எனர்ஜியே வந்து கிளீன் தான். எல்லாத்துக்குமே எனர்ஜி வந்து கிளீன் தான், சுத்தம். சோறு போடும் சுத்தம் தான். எனக்கு கேட்டா எனர்ஜி. இப்போ காலையில் நம்ம வரும்போது இங்க கசகசன்னு இருந்ததுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? எழுந்து வந்தோடனே கசகசன்னு யாராவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா சமைக்கிற மூடே போய். உங்க வீடு கிச்சன்ல இப்ப கரப்பாம்பூச்சி எல்லாம் வரவே வராது? கரப்பாம்பூச்சி வரும், பட் அது வந்து மெயின்டெனன்ஸ் ஹிட்டு போட்டு இல்லாட்டி அந்த இது போட்டு இல்லாட்டி நேச்சுரலா பாத்தீங்கன்னா அந்த ஆகாச கருட கிழங்குன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதை வந்து காஞ்சு போச்சுன்னா அதை பொடி பண்ணிக்கிட்டு நீங்க அப்படியே அந்த இது மாதிரி பவுடர் தூக்குறோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா பூச்சி பொட்டு எதுவும் வராது. அது இருந்து பாம்பு கூட வராதுல்ல அதுக்கு. அதனால பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் எதுவுமே வராது. அதை பொடி பண்ணி அந்த சிங்க் கிட்ட எல்லாம் அந்த இது கிட்ட எல்லாம் ஹோல் கிட்ட எல்லாம் போட்டாக்கா பூச்சி வராது. ஆமா, பூச்சி எல்லாம் வராது. இன்னொன்னு அந்த மின்ட் லீவ்ஸ்க்கு வராது. புதினாக்கு வந்து வராது. புதினா வாசனை இருந்தது வராது. சூப்பர் சூப்பர். இதுல பாருங்க, உங்களுக்கு இந்த கிச்சன்லயே ஸ்பெஷல். நான் வந்து செகண்ட் டைம் இது பண்ண வச்சேன். இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. சோ எனக்கு வந்து ரொம்ப இடப்பற்றாக்குறை இருந்தது இந்த கிராசரிஸ் வைக்கிறதுக்கு. நான் இவர்கிட்ட சொன்னேன், எனக்கு சிங்கிள் பாட்டில் வைக்கிறது தெரியணும். எனக்கு இந்த பின்னாடி போய் இந்த தேடி போய் இது எடுக்கிறது, ஏதாவது உழுகிறது, உருண்டு ஓடுறது அதெல்லாம் இல்லை. இப்போ பருப்பு வச்சோன்னா பருப்பு இது ஒன்னே ஒரு சிங்கிள் ரோல வரணும் எனக்கு. இதுக்கு இது வச்சுட்டு மொதல் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு இது பின்னாடி வச்சது அது எங்க என்ன இருக்குன்னே தெரியாம இருந்தது. ஸோ எனக்கு ஸ்லிம்மா தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். இதுல இன்னொன்னு, இந்த பாட்டில்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அடிக்க சொன்னேன். பிளேட்ஸ் பாட்டில் வாங்கிட்டு அது கண்டெய்னர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னேன். இப்போ ரீசென்ட்லி என்ன நினைச்சு, எதுக்கு கண்டெய்னர்ஸ்ல நம்ம இவ்வளோ வந்து வேஸ்ட் பண்ணும் இடம், இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இருக்கு நமக்கு. இது இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் இடம் வரும் நமக்கு மிச்சம். இதுக்கு பேர் என்னது? இது அப்பளம். இது நான் சொல்லிருக்கேன். பேர் அப்பளம். சோ ஹாஸ்பிடல் போகாம இருக்கிறதுக்கு கிச்சன்லயே ஒண்ணு டக்குன்னு ஒரு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல்னா என்ன பண்ணுவீங்க வீட்ல? நம்ம பெரியவங்க எல்லாம் கடுகு காஃபி இவரு கொடுப்பாங்க. கடுகு காஃபியா? வித்தியாசமா ஒண்ணு. சூப்பரான மெடிசன் அதான். நீங்க வந்து டிசம்பர் மாசம் நல்ல மழை பெய்யுது இல்லையா, எல்லாருக்கும் சளி பிடிக்கும். ஒரு மேஜை கரண்டி டிபிஎஸ்பி டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து வெறும் சட்டியில வறுக்கணும். அது கடுகு கடப்பட வெடிச்சு வரும். எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு சின்ன மிக்சியில போட்டு காபி பவுடர் மாதிரி அடிச்சுக்கணும். அது காபி பவுடர். எப்படி ஃபில்டர் காபி பண்றீங்களோ அதே மாதிரி இதை போட்டு பண்ணி சாப்பிடணும். கடுகு பொடி கொதிக்க வைக்கணும். தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சர்க்கரையா இல்ல வெல்லமா போட்டு, பால் இல்லாம பால் சேர்க்கக்கூடாது, குடிச்சிட்டா சளி பறந்து போயிடும். அந்த ரன்னிங் நோஸ் எல்லாம் இருக்குல்ல, ரன்னிங் நோஸ் ஸ்டாப் ஆயிடும். பரீட்சை எழுதும் போது அப்பா எனக்கு கடுகு காஃபி தான் தருவாங்க. அப்போ நல்லா பிரெயின் ஒர்க் ஆகும். பிரெயின் ஒர்க் ஆகும். அது தமிழ்ல சொல்லு. வீட்ல சாப்பிட்டு தட்ட பிள்ளைங்க வந்து கிச்சன் சிங்க்ல வந்து போட்டுருவாங்களா? கரெக்டா போட்டுருவாங்க. கண்டிப்பா அப்படி வச்சு போக மாட்டாங்க. போட்டா யார் வச்சாங்களான்னு டேபிள் இவரு தான் கொஞ்சம் வைப்பார். அப்பப்ப திட்டுவாங்க. எல்லாரும் பொதுவாவே சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்ட தட்டை எடுக்கணும்பாங்க. அதனால போட்டுருவாங்க எல்லாருமே. நான் டெக்கரேஷன் பாத்தீங்களா என்னோடது? ஆமா, அழகா பண்ணி வச்சிருக்கீங்க. பொதுவா எல்லாரும் ஷோகேஸ்ல வைப்பாங்க. எனக்கு கிச்சன் ஏரியா நம்ம ஏரியா இல்ல, அதை கொஞ்சம் இன்னும் பாருங்க புத்தா இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் அங்க செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி ஒரு பேர்ட் வச்சிருக்கீங்க. ஆமா. நேஹா, அம்மா கிட்ட ஒரு சாரி கேட்கணும், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எதுக்கு சொல்லலாம்? தேங்க்யூ நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் கொஞ்சம் இம்மெச்சூரா ஆக்ட் பண்ணதுக்கு எல்லாம் சாரி. இப்பதான் நான் வளர்றேன். நான் ரொம்பவே வளர்ந்துருக்கேன். இப்போ சேஞ்ச் ஆயிருக்கேன். எஸ், தேங்க்யூ ஃபார் த கிளாப். எதுக்கு சாரி கேட்கணும்? இன்னொரு தடவை சொல்லு. டெய்லி என்கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்குறது. திட்டுறது எதுக்கு?
சாப்பாடு வெளில இருந்து ஆர்டர் பண்றதுக்கு அது ஒண்ணு. அவங்க எப்போதும் வந்து ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அதே. இல்ல ரெண்டு பேரும் கதவு திறந்து போட்டு போறது. எக்ஸாக்ட்லி மெயின் டோரே போய் சொல்றாங்க நம்பாதீங்க. ஃபேன் போட்டா ஆஃப் பண்ணனும், ஏசி போட்டா ஆஃப் அதெல்லாம் பண்ணனும். நான் தான் பண்ணுவேன். அப்பதான் ஆன்ல வைக்கும்போது நான் தான் பண்ணுவேன். இல்ல, அவங்க அவன் பண்ணுவா. ஆனா அவரோட திங்ஸ் எல்லாம் அங்கங்க அப்படி அதுதான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆர்கனைஸ்டா இருக்கு. ஓகே நானே சொல்லுவேன். அது எங்க வேற ஒண்ணும் இல்ல. சரி அத கூட விட்டுறேன். இப்போ எதுக்கு சாரி? ஆமா ஆமா. அதுக்கு சாரி. அதாவது எனக்கு டைமே கிடைக்காதுங்க. ஜஸ்ட் 4 hours or 3 hours தான் படுக்கிறேன். அவ்வளோ ஒர்க்கு. சமைச்சுக்கிட்டு இருப்பேன் நான். சமைச்சிட்டு இருக்கும்போது வெளியில சாப்பிடணும் நான் இது இருந்துச்சுன்னா முதவே சொல்லிடுவேன், நான் வெளியில ஆர்டர் போட போறேன் சமைக்காதேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த டயத்தை மிச்சம் பண்ணி என்னோட அஃபிஷியல் ஒர்க் பார்ப்பேன், இல்லாட்டி வீடியோ பண்ணுவேன். சமைச்சு முடிச்ச பின்னாடி 2 பேரும் தெரியாதனமா ஆர்டர் போடுவாங்க பாருங்க. இது நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க. வெறி உண்டாகும். வெறி உண்டாகும் அப்படியே. அதாவது நான் சமைக்கிறேன் ஆர்டர் போட்றாதீங்கன்னு சொன்னா நாங்க போடாம இருந்திருப்போம், தெரியாம போட்டோம். வீட்ல ஒரு அம்மா சமைக்கிறாங்க அப்படின்றது ஸ்மெல்லே தெரிஞ்சிருக்குமே. இல்ல தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏசி இவர் போட்றாங்க. நிறைய போய் சொல்றாரு இப்பெல்லாம் வர என்னன்னு தெரியல. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி. பட் அனிதா மேம் சொன்னது வந்து நிறைய வீட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான். வீட்டுல வந்து அம்மாவோ யார் சமைக்கிறாங்களோ நிறைய சமைச்சு வச்சிருக்கும் போது வெளியில யாராவது வீட்டு உறுப்பினர் 2 பேர் வந்து இப்போ இப்போ ரீசென்ட்லி அது பண்ணிட்டேன், ரொம்ப சாரி கேட்டா. இல்லம்மா தெரியாதுமா நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. நான் ஆர்டர் போட்டாலும் திட்டுவா. அப்பா கிட்ட ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்லணும். எஸ் ஒண்ணுமே இல்ல சாரி சொல்றேன். எதுக்குமே இல்லையே. அப்பப்போ உங்க பாக்கெட் பர்ன் பண்ணா சாரி. அது எங்க கடமைடா. அது மதர்ஸ் டே. ஹேப்பி மதர்ஸ் டே. ஐயோ ஃபியூச்சர் மதர்க்கும் ஒரு பெஸ்ட் ஒரு ரோல் மாடல் ஃபேமிலி தான் மேம். Thank you so and much. personally I like my family so much. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும். Get highest carpet area up to 70% only in Jane's Home. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.